ஈரானி கப் இந்த ஈரானி கப் 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஈரானி கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிவ்யூ அப்படி தான் பண்ணியிருந்தேன். எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் ஸ்டைலில். எதுக்கு அப்படின்னா, ஏன்னா துலிப் டிராஃபியில் நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து அப்படி பிரிஞ்சுட்டாங்க. இங்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. மும்பை டீமை வந்து யார் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வம்சாவளியாக வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மும்பை டீம் வந்து வழக்கம் போல போறவங்க போயிட்டாங்க. அதில் அஜின்கே ரஹானே தலைமை தாங்கினார். இங்கிட்ட அபிமன்யு ஈஸ்வரன் வைஸ் கேப்டன், ருத்ராஜ் வந்து கேப்டன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மறுபடியும் வந்து எல்லா மக்களையும் ஏமாற்றி விட்டார் அப்படின்ற சொல்றதா, இல்லை வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில் வந்து அவரே மூட் ஆஃப் ஆகி ஒட்டுமொத்தமாக வந்து இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரா அப்படின்றது தெரியல. ஸோ சேட் ஃபார் ஹிம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அது போக அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒன் ஆஃப் நோட்டபிள் கை ஆகிட்டாரு. அது போக தனுஷ் கோட்டையானம் ஆல்சோ, ஷாம்ஸ் முலானி, இந்த மாதிரி நிறைய அனுபவம் உள்ள ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அனுபவம் உள்ள ஒரு பிளேயர்கள் வந்து இந்த இடத்துல துலீப் டிராபியா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஈரானி கப்பா இருக்கட்டும், இந்த ரெண்டு டிராபிலையுமே வந்து தொடர்ச்சியாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்த ஒரு காரணத்தினால வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்டோ இல்லை வந்து ஒரு T20ஐயோ இல்லை ஏதோ ஒரு லீக் ஏதோ ஒரு சம்திங் பிளா ஏதோ ஒன்று, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்து ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும்ன்றது வந்து ஒன் ஆஃப் நோட்டபிள் திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ஈரானி கப்பை தவிர மும்பை கிரிக்கெட்டை பற்றி பேசி ஆகணும். ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரஞ்சி டிராபி எக்கச்சக்கமானது. கிட்டத்தட்ட வந்து அதுவே வந்து ஒரு 40 கிட்ட 30 கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க. ஈரானி கப் வந்து ஒரு 25 ரஞ்சி டிராபி, ஈரானி கப் வந்து ஒரு 15, கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் ஈரானி கப்பை வின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துலையுமே ரகானேவோட டாக்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக ரகானே வந்து ஒன் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச அண்டர் ரேட்டட் கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்தியன் கிரிக்கெட்டில். கேபா டெஸ்ட்டை வின் பண்ணி கொடுத்தாரு, அது கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரோட டெஸ்ட் கெரியர் வரலாற்றுலையும் கேப்டன்சி ரெக்கார்ட்லையும் எடுத்து பார்த்தா ஐபிஎல் விட்டுருங்க மக்களே. ஐபிஎல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐபிஎல் தவிர இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்து பார்த்தா அவரோட கேப்டன்சி ரெக்கார்டில் வந்து பெருசாக தோல்வின்றதே கிடையாது. முக்கியமாக டெஸ்ட்டில் அவர் தோத்ததே கிடையாது. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒட்டு மொத்தமாக நிறைய விஷயங்கள் எப்படி சொல்லுது, இப்போ KL ராகுலோட கேப்டன்சியில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் நடந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் டெபியூட் பண்ணாங்க பயங்கரமாக ஷைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்தியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க நிறைய விக்டரியை. ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி அஜின்கே ரகானே வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் KL ராகுலும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஜின்கே ரகானே கேப்டன்சியில் இப்போ வரைக்கும் டெஸ்ட்டில் வந்து பெருசாக தோத்தது கிடையாது. அதே மாதிரி அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட்லேயுமே வந்து மற்ற கேப்டன்கள் ரெக்கார்டு எக்ஸப்ட் ரோஹித் சர்மா, முக்கியமாக அந்த கம்மியான மேட்சுகளில் அதிகமான விக்டரியில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம அஜின்கே ரகானே வச்சிருக்கிறாரு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விராட் கோலி பேரண்ட் லீவ்னு சொல்லிட்டு போனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இளம்படை ப்ளஸ் அனுபவம் இருக்குது, ஓகே. பட் இருந்தாலுமே வந்து விராட் கோலி இல்லாத ஒரு மிகப்பெரிய இந்தியனை வந்து ஒட்டுமொத்தமாக ஊற்றிக்குவோம் அப்படின்னு சொன்ன இடத்துல அப்போ வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணி ரகானே நான் தான் கேப்டன், என் டீமுக்கு நான் அடிப்பேன் அப்படின்னு 100 அடித்து மெல்போர்னில் கலக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்னியில் ஒட்டுமொத்தமாக ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹனுமா விகாரியோட மிகப்பெரிய ஒரு சேவியர் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் கேபாக்கு வந்தாங்க, சம்பவம் பண்ணாங்க. ரிஷப் பண்ட் 4 அடிச்சு முடிச்சு ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா மூஞ்சிலையும் வந்து ஒரு கரியை பூசினாங்க. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது அவரோட கேப்டன்சிலையுமே வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு டிஹாடோ டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க மும்பை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷங்க அப்புறம் மறுபடியும் வந்து ரஞ்சி வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஈரானி கப் வின் பண்ணியிருக்கிறாங்க. துலீப் டிராபி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ மும்பை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக ரகானேவுமே ஒன் ஆஃப் பெஸ்ட் கேப்டன் தான். பட் ஆனால் அது வெளியே தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி மும்பை கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் வெர்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்ஸ் முலானா வந்து யாருனே தெரியாதுன்ற மாதிரி இருந்தார். பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் 2022 ஐபிஎல்லையும் தரமாக பொழந்து கட்டினாப்புல 23 ஓரளவு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணார். அதே மாதிரி 2024 வந்து கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணார். வர்றப்பெல்லாம் 50. அதே மாதிரி தனுஷ் கோட்டியான் 2023 ரஞ்சி டிராபி சீசனில் தான் இவர் யாருன்னே தெரிய ஆரம்பிச்சது. அதில் அந்த ஒரு 173 அந்த ஒரு சேவியர் நாக்கு அப்புறம் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவரோட கெரியர் நடந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎல் எடுத்திருக்க வேண்டியது, ஆனால் அது ஒரு இன்ஜுரியால போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரஞ்சியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ துலீப் டிராபியில் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ இன்னைக்கு நடந்த மேட்ச், இன்னைக்கு மீன்ஸ் நேற்று, நீங்கள் வீடியோ மேபி இன்னைக்கு பார்க்குறது லேட்டாக இருக்கலாம், ஸோ அதுக்கு சாரி ஸோ இன்னைக்கு நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரமான ஒரு 100 கிட்டத்தட்ட ஒரு 200 மாறிக்க வேண்டியது. பட் ஆனால் முடியல, அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ தனுஷ் கோட்டியான் தொடர்ந்து நல்லா ஷைன் பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ப்ளஸ்
நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் கண்டினியூ அவரோட மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றது பார்க்கறது நல்லா இருக்கு. ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து நிறைய பேர் ஷைன் பண்ணுற இடத்துல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து அவங்களுக்கு இடம் இருக்கா இல்லையானு தெரியாது. பட் ஆனால் இப்போ நம்ம ஊர் மக்கள் வந்து டொமஸ்டிக் பார்க்க ஆரம்பிச்சதுனால எனக்கு தெரிஞ்சு மும்பை இதுக்கப்புறம் வந்து இன்னும் பயங்கர ஹை ப்ரொடக்டிவ் ஒரு கிரிக்கெட்டர்ஸ் வந்து மேக் பண்ணுறதுல வந்து தயங்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆனால் ஆல்ரெடி பயங்கரமாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல் தாக்கருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காப்ல. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து மும்பையை டாமினேட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் இன்னும் யாராவது ஒருத்தர் வந்து பிறந்து தான் வரணும் அப்படின்லாம் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இரானி கப்பும் தூக்கி இருக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு நல்ல விஷயமா தெரியும், ரொம்ப வருஷங்க அப்புறம் தூக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அஜின்கே ரஹானே ஓகே இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க, கழட்டி விட்டுட்டாங்க, நீ போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஸ்டில் மக்கள் மனசில் இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்காரு. பாப்பா இதுக்கப்புறம் வந்து அடுத்த மும்பை டீம் வந்து அடுத்ததாக டொமஸ்டிக் கிரிக்கெட் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லுங்கள். டொமஸ்டிக்கில் வந்து உங்களோட இப்போ எந்த பெஸ்ட் டீம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட், எந்த டொமஸ்டிக் பிளேயர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி தென் வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.